ஷீலு கிச்சன்லேருந்து சவுச்சவுக்காய் பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு கேரளா டிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சவுக்காய் வந்து தோல் சீவி ஒரு சவுச்சவுக்காயை அப்படி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு அரை கைப்பிடி புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 3 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெறும் கடாயெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணிக்கிறேன். நான் இந்த கடாயில் வந்து நான் நறுக்கி வச்சு சவுக்காயை சேர்க்குறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு கை தண்ணி தெளித்து விட்டுறேன். தெளித்து விட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம். இதில் கல் உப்பு தான் போடுறேன். ஒரு வதக்கி விட்டுருவோம். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம மூட வேண்டாம், இப்படியே வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நம்ம அரிசி மிளகா வத்தலும் பொடிச்ச பொடியை இதில் தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருவோம். அப்படி பாருங்க, நல்லா வாசமாக இருக்கும் பொரியல் வந்து. இதில் வந்து நம்ம பச்சை கருவேப்பிலையை களி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 3 கொத்து. அதை போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுருவோம். நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டிடணும். பச்சை கருவேப்பிலைக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பொரியல் வந்து. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பொரியல் சும்மா கம்மன்னு வாசமாக இருக்குது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து சவுச்சவுக்காய் பொரியல் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பொரியல் வந்து, ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.